श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। துளசிதாசருடைய ஹனுமன் சலீசா நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நாள் கர்ம யோகம் அப்படின்னா என்ன, எப்படி கடைபிடிக்கணும், இறைவன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலையும், ஹனுமன்னா யார் அப்படின்னு சுந்தரகாண்டத்துலேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட ஹனுமன் சலீசா நம்ம பார்த்தோம்னா இன்னும் மீனிங்ஃபுல்லாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நம்மளுக்கு இருக்கும். இப்போது துளசிதாசர் எழுதினது தான் ஹனுமன் சலீசா. சலீசான்னா சாலிஸ்ன்ற 40 அப்படின்ற வார்த்தையிலேருந்து சலீசா, ஏன்னா 40 ஸ்லோகங்கள் ஒரு கோர்வையாக கோர்த்துருக்காரு ஹனுமன் மேலே. ஒரு ஒரு அடியிலையும் 2 அடிகள் திருக்குறள் மாதிரி வரும். இதை பாட்டை பாராயணம் செய்யும்பொழுது அதுக்கு ஆரம்பத்தில் 2 ஸ்துதி மாதிரி 2 ஸ்லோகம் இருக்குது, அதை தோஹா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவில் ஒரு தோஹா இருக்குது. ஸோ இந்த 3 தோஹா ப்ளஸ் 40 இந்த ஸ்லோகங்களையும் சேர்த்து தான் ஹனுமன் சலீசாவை நம்ம பாராயணம் பண்ணுவோம். இப்போது அந்த முதல் தோஹாலேருந்தே நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜமன முகுர சுதார பரணௌ ரகுவர விமல யஷ ஜோதாய பலச்சார அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ குரு அப்படின்ட்டு ஸ்ரீன்ற மங்கள வார்த்தையில் ஆரம்பிக்கிறார் பாட்டை. எப்போவுமே மங்கள வார்த்தையில் ஆரம்பிக்கிறது வழக்கம். இப்போது ஸ்ரீ குருவனுடைய ஸ்துதியவே அவர் இறைவன் ஸ்துதியாக வச்சு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. குருவுக்கு நமஸ்காரம் முதல்ல. இன்னொரு அர்த்தத்துலேயும் என்ன சொல்கிறாங்க சில பேர், ஹனுமனுக்கு அந்த ஸ்ரீதேவி ஆகிய சீதா மகாலட்சுமி தான் குரு. அப்போது அதனால் ஸ்ரீ குரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ, பாத சரோஜன்னா கமலங்கள், சரணம்னா பாதம், ரஜ என்றால் மகரந்த துளிகள். இதனால் என் மனம் என்னும் கண்ணாடியை சுத்தம் செய்து கொள்கிறேன் அப்படின்னாரு. இப்போது நம்ம கலாச்சாரத்தில் பாதத்தில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிறது உண்டு. ஏன் பாதம் அப்படின்னா, பாதம் அப்படின்றது அந்த குரு இல்லாட்டி அந்த பெரியவர் பின்பற்றிய பாதை, அவர் பின்பற்றி நடந்த பாதைக்கு பாதம் அடையாளம். அதே மாதிரி அவர் நிற்கும் கொள்கைக்கு அவர் பாதம் ஒரு அடையாளம். இப்போ அவங்க பாதத்தில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னா அவங்களுடைய கொள்கை, அவங்க பின்பற்றிய பாதையை என் தலைமையில வச்சு நான் நடந்துக்குவேன் அப்படின்ற ஒரு தாத்பரியம் தான் நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுல இருக்குது. இப்போ குருவின் பாதத்தில் இருந்து என் மனதை சுத்தம் பண்ணுறேன்னா அவர் காட்டின வழியில் கர்மயோகமோ சந்நியாசமோ நான் எடுத்துக்கொண்ட பாதையில் என் மனதனை நான் சுத்தப்படுத்துகிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு மனசை கண்ணாடின்னு சொல்கிறார். என் மனதை சுத்தப்படுத்துன்னு சொல்லலை, மனம் என்னும் கண்ணாடியை நான் சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மனசை கண்ணாடின்னு சொல்கிறாங்க? ஏன்னு சொன்னார், கண்ணாடி மாதிரி ஈஸியாக உடஞ்சி போகுது அதனால இல்லை. நம்ம இங்கே ஒரு அத்வைத்தத்தின் ஆழ்ந்த கருத்தை இங்கேருந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போது மனசு அப்படின்றத கைக்கு அகப்படாது. எந்த டாக்டரும் கிட்னி ஹார்ட்டெல்லாம் பார்த்துருவாரு, உள்ளே இருக்க மனசை யாரும் பார்த்தது கிடையாது. இப்போ புலனுக்கு அகப்படாமல் இருப்பதனால் மனசுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேர். சரீரம்னா அழிந்து போகக்கூடிய உடல். இப்போ இந்த உடலுக்கு ஸ்தூல சரீரம், புலன்களுக்கு அகப்படும் சரீரம் ஸ்தூல சரீரம், மனம் சூக்ஷ்ம சரீரம். இப்போ இது ரெண்டும் எப்படின்னா, ஸ்தூல சரீரம் ஹார்ட்வேரு, சூக்ஷ்ம சரீரம் சாஃப்ட்வேர். இப்போ ஃபோன் ஹார்ட்வேர், ஆனால் ஃபோனை வச்சு நான் எதை செய்யணுன்னாலும் அதுக்கான ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணால் தான் என்னால் அந்த பேங்க்குக்கு எது செய்கிறதோ, காசு அனுப்புகிறதோ, மெசேஜ் அனுப்புகிறதோ என்னால் முடியும்.
இப்போ அந்த மாதிரி இந்த ஸ்தூல சரீரத்தின் இயக்கத்துக்கான சாஃப்ட்வேர் தான் மனம்ன்ற சூக்ஷ்ம சரீரம்னு இருக்குது. இந்த மனம்ன்ற சூக்ஷ்ம சரீரம்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, அந்த கரணம். அந்த என்றால் உள்ள, கரணம் உள்ளிருந்து வேலை செய்யும் கருவின்றதுனால அந்த கரணம்னு பேர். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதில் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ், கர்மங்களுக்கான 5 சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம நகர்றோம், அதுக்கு பாதம், கைகளால் எடுக்கிறோம் சாப்பிட்றோம், அதை பாணி, அப்புறம் தகவல் பரிமாற்றம் செய்கிறோம். ஏன்னா செடிகள் வாயில் பேசாட்டியும் தகவல் பரிமாற்றம் செய்யுது, அதை வாக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பாதம், பாணி, வாக்கு, மலஜலம் கழித்தல், பாயுரு, இனவிருத்தி செய்தல், உபஸ்தம்னு 5 கர்மேந்திரியங்கள், 5 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஆக்ஷனுக்கு. அப்புறம் நம்மளுக்கு 5 புலன் இருக்குது. இந்த 5 புலனுக்கான சாஃப்ட்வேர் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், அதை ஞான இந்திரியம், ஏன்னா ஞானம்ன்ற அறிவை, உலக அறிவை எனக்கு வாங்கி தரதுனால அதுக்கான சாஃப்ட்வேர் 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது. இப்போ 10 யூனிட்டு. இது கூட நம்ம பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்ட்டு பயாலஜியில் மெடிசினில் 11 சிஸ்டம் சொல்கிறாங்க. நம்ம சாஸ்திரத்தில் 5 வச்சுக்கிட்டோம். அதில் அதை பஞ்ச பிராணன் சொல்லி, பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன்னு சொல்கிறோம். இதை அப்படியே நம்ம சயின்ஸோட கோத்து இங்கே 11 இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது, இதுதான் இதுவான்ட்டு பார்க்கறது கம்பேரிசன் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது ஒன்று, சயின்ஸினுடைய நோக்கம் வேறு. அது இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது சயின்ஸ் வேலை செய்யுது. ஆனால் சாஸ்திரத்துடைய நோக்கம் மோட்சம். ஸோ அந்த ஞானத்துக்கு எனக்கு என்னெல்லாம் புரியணுமோ அவ்வளோதான் அது சொல்லும். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த உடல் இயக்கத்துக்கான சாஃப்ட்வேர் 5 வச்சுருக்கு. அது பஞ்சபிராணன். இப்போ 15 ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்தூல உடலுக்கு மூளைன்னு ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த தலைமை அலுவலகம் மாதிரி சூக்ஷ்ம சரீரத்துலேயும் ஒன்று நடுவில் இருக்குது. அது பேர் மனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மொத்தத்தையும் மனம்னு சொல்கிறோம், இந்த பகுதியும் மனம்னு சொல்கிறோம். இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஞானேந்திரியம் வழியாக எனக்கு உள்ள அறிவு வருது. நான் ஒரு ரோஜாவை பார்த்தா கண் மூலமாக காட்சி உள்ளே ஏற்பட்ட உடனே மனம் என்ன பண்ணும், ஒரு உணர்வுன்ற ஒரு பக்கெட்டில் அதை மூக்கி எடுத்து கொடுத்துரும். 2 பக்கெட் வச்சுருக்கோம், ஒன்று பிடிக்கும், இன்னொன்று பிடிக்காது, வேணும் வேண்டாம், இதில் ஏதாவது ஒன்றில் முக்கி தரும். பிடிக்குது அப்படின்னா அங்கே சாந்த விருத்தி, ஆசை, இன்பம், ஆனந்தம். பிடிக்காதுன்னா பயம், கோபம், எரிச்சல், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் வரும். அப்போ உணர்வு பூர்வமானது இந்த மனம். அப்புறம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனம். ஒரு மைசூர் பாவை பார்த்தா சாப்பிட்லாமா வேண்டாமா, சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னே சஞ்சலப்படும். அப்போ தான் அங்கே புத்தி அப்படின்ட்டு இந்த அந்த கரணத்தோட இன்னொரு பகுதி ஒன்று வரும். இந்த புத்தின்ற சாஃப்ட்வேர் இன்டலெக்ட். மனம் இமோஷன்னா, புத்தி இன்டலெக்ட். புத்தி இன்டலெக்ட் என்ன பண்ணும், நிச்சயாத்மிகம், டிசிஷன் மேக்கிங் அது பண்ணித்தரும். அது இல்லை, ஏற்கனவே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, டாக்டர் வேறு வேணான்னு சொல்லியிருக்காரு, ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணி கொடுக்கும். இதுதான் புத்தியினோட வேலை. இந்த புத்தியும் மனமும் இது எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கும், டாக்டர் இது சொன்னார் அப்படிலாம் சொல்கிறதுக்கும் ஒரு நினைவு சக்தி தேவைப்படுது. அப்போ அந்த நினைவு சக்தி தான் சித்தம். இப்போ இந்த மனம், புத்தி, சித்தம், இந்த 3, அப்புறம் இந்த 15 சிஸ்டம்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சு இந்த 18 சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த ஸ்தூல சரீரமும் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் ஜடம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம ஜடம்ன்ற வார்த்தைக்கு எதை அர்த்தமாக சொல்லுவோம், கல் மண்ணெல்லாம் ஜடம்னுவோம். உயிர் உள்ளதெல்லாம் சேதனம், ஜடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பயாலஜியில் பார்க்குற அந்த உயிர் அப்படின்றது இந்த சேதனத்துலேருந்து வேற. ஏன்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த இறந்து போன உடலில் அந்த நபர் அங்கே இல்லை, இந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியில் போயிடுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஸ்தூல சரீரம் இறந்துடுச்சுன்னு சொன்னாலும் அதில் உயிர் ஓட்டம்ன்றது உறுப்புகள் அளவில் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது. இப்போ அதனால தான் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம். அப்போது பயாலஜியில் சொல்கிற அந்த உயிர்ன்றது வேறு, நம்ம இங்கே பேசுகிற சேதனம் வேறு. இப்போது ஜடம், இந்த இறந்து போனால் தான் இந்த உடல் ஜடம் இல்லை. நம்ம உயிரோடு நடமாடிட்டு இருக்கும் பொழுதும் இந்த உடலும்
மனமும் ஜடம்தான். ஆனால் அப்போ நான் ஜடமா அப்படின்னா இல்லையே. யார்கிட்டயா போய் நம்ம நீ ஜடமான்னு கேட்டால் இல்லைன்னு பதில் வருது இல்லை. அப்போது எந்த ஜடமாவது நான் ஜடம் இல்லைன்னு சொல்லுமா? இல்லை. அப்போ அங்கே உள்ள நான் இருக்கிறேனே. அப்போ அங்கே இன்னொன்று இருக்குது, அது பேர் அகங்காரம். இந்த அகங்காரம் தான் நான் உணர்வு. இப்போ நம்ம பொது மொழியில் அகங்காரம்னா திமிர் அப்படின்ற இதில் சொல்கிறோம். இங்கிலீஷில் கூட ஈகோ அப்படின்னாலும் அதே மீனிங்கில் சொல்கிறோம். ஆனால் அகங்காரம்னு சாஸ்திரம் சொல்கிறது இந்த நான் உணர்வு. அகங்காரம்னா என்னென்னா, நான் இப்போ கேட்டுட்ருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் செஞ்சேன், நான் பார்த்தேன், நான் இப்போது இங்கே இருக்கேன்னு ஒரு ஃபீலிங், நான்ற ஃபீலிங் இருக்குது இல்லையா, அதுதான் அகங்காரம். யாருங்கன்னா நான் அப்படின்றோம்ல, அதுதான் அகங்காரம். ஸோ இந்த நான் உணர்வு இருக்குது. அப்போது இந்த அகங்காரம்ன்றதை சாஸ்திரத்தில் கூட நம்ம படிக்கும்பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் அந்த கரணம் அப்படின்னு சொல்லும். ஆனால் உண்மையில் இந்த அகங்காரத்தை விசாரணை பண்ணி பார்த்தோன்னா இந்த அகங்காரம் ஒரு பிம்பம். இப்போது பிம்பம் எங்கே வரும்? நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்னுடைய பிம்பம் கண்ணாடியில் எழும். இப்போது மனம் என்னும் கண்ணாடின்னு சொன்னார் இல்லையா, அப்போ அந்த இடத்துக்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த மனசை ஒரு கண்ணாடி போல செயல்படு, அப்படி லிட்ரலாக எடுத்துக்காம கண்ணாடி போல செயல்பட்டு அதில் அகங்காரம்ன்ற ஒரு பிம்பம் அதில் விழுது. அந்த பிம்பம் தான் நானுன்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம். இப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்போ தான் சொல்லுது சாஸ்திரம் நம்மகிட்ட, நீ நான் எது சொல்கிறியோ அது ஒரு பிம்பம். பிம்பம்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் இருக்குது, அசல் எது அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ அது சொல்லுது அசல் தான் சித்து. சித் அப்படின்னா சைத்தன்யம். சைத்தன்யம் அப்படின்னா இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தமிழில் அதை சொன்னால் அறிவுணர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அறிவுன்னா நம்ம ரொம்ப அறிவாளி அப்படின்னா அவர் நிறைய படிச்சிருக்காரு, அது சாமான்யமாக அறிவு, அது விஷய அறிவு. ஆனால் விஷய அறிவு எங்கே ஏற்படும்? ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு தான் ஏற்படும் இல்லையா? ஒரு பென்னோ பேப்பரோ புக்கோ அதில் எவ்வளோ அறிவு இருந்தாலும் அந்த புக்குக்கு அறிவு இல்லை. அதை படிக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு தான் அறிவு இருக்கும். அப்போ கான்ஷியஸ்னஸ் தான் சித்து. அந்த சித்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த அகங்காரம். அதனால அது பேர் சிதாபாசன் அப்படின்னு பேர். ஆபாசம்னா பிரதிபலிப்பு இல்லாட்டி பிம்பம், சித்தின் பிரதிபலிப்பு சிதாபாசன். சிதாபாசன் தான் அகங்காரம். சிதாபாசனை தான் நான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், யாரை நானுன்னு சொல்லியிருக்கணும்? ஒரிஜினல் தான் நான். இப்போது ஒரு கேள்வி வரும், இங்கே ரெண்டு இருக்கா மாதிரி எனக்கு தெரியலையே, நான் ஒன்று தானே, நான் தானே, இங்கே என்ன சித்துன்றீங்க சிதாபாசன்றீங்க, அப்படின்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, அப்போது மாண்டூக்கிய உபனிஷத் வேதம் சொல்லுது, இல்லைப்பா நீ விசாரிக்காமல் முடிவு பண்ணியிருக்கிற, அவிச்சார சித்தி. நான் உனக்கு எப்படி விசாரணை பண்ணணும்னு காட்டுறேன், நீ அப்படியே கேட்டே வா, உனக்கே தெரியும். நீ சிதாபாசன் ஒன்று இருக்குது, சித்துன்னு இருக்கிறதுன்னு சொல்லி அழகாக நம்மளுடைய தினசரி அனுபவம், நம்ம விழிக்கிறோம், உறங்குறோம், கனவு காண்றோம், இந்த 3 அவஸ்தைன்னு சொல்லும். அவஸ்தைனா இங்கே நிலைப்பாடுன்ற அர்த்தம். இந்த 3 அவஸ்தைகளை வச்சு அது அழகாக காட்டுது. இப்போ ஒருத்தர் முழிச்சிட்டு இருக்காரு, அவர் தூங்குறப்ப என்ன ஆகும்? இந்த சூக்ஷ்ம சரீரம் ஷட் டவுன் ஆகும். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம் புத்தி சித்தம்லாம் ஷட் டவுன் ஆகுது. பிராணன் மட்டும் கொஞ்சம் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கும். இப்போ ஷட் டவுன் ஆகிட்டு ஒரு தூங்கினோன்னு அந்த இடத்துல அந்த 4 அகங்கார பிம்பம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? தூக்கத்தில் நம்ம இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் தூக்கத்தில் அந்த பிம்பம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த பிம்பத்துக்கு ஒரு அறிவதற்கு ஞானேந்திரியமோ செய்வதற்கு கர்மேந்திரியமோ நான் யாருன்னு தெரிந்துக்கிறதுக்கு ஒரு மனம் சித்தமோ இல்லாததுனால அது வெறும் நான் ஒன்றுமே தெரியல அப்படின்னு இருக்குது. அப்போது தூங்கி எழுந்த உடனே, அப்போ அங்கே நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்தில் அகங்காரமாகிய நான் இல்லைன்னா தூங்கி எழுந்த உடனே நான் எப்படி நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். எதுவுமே தெரியாமல் நல்லா தூங்கினேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இல்லை. அப்போ நான் நல்லா தூங்கினேன்னு தெரியுது. அப்போ நான் இருந்தேன். ஆனால் அந்த நான் தான் இப்போ விழிச்சுக்கிட்டேன் நானா? ஏன்னா விழிப்பில் அவர் ஒரு பெரிய பாடகர், யாராவது ஸ்ருதி தப்பாக பாடினா திட்டுவார். தூக்கத்தில் அவரே அபஸ்வரத்தில் கொரட்டை விடுறாரு. அப்போ அவர் தான் அது, ஆனால் அவரா அது அப்படின்ற மாதிரி இருக்காரு இல்லையா? அப்போது அந்த தூக்கத்தில் ஒரு நான் இருந்தது, ஆனால் அது விழித்த நான் இல்லை. அதே மாதிரி கனவு தூங்கும் பொழுது சித்தம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் ஞானேந்திரிய கர்மேந்திரியத்துக்கு ஆக்சஸ் கிடச்சி
இந்த உடலுக்கு இன்னும் ஆக்சஸ் கிடைக்கல. அதனால தூக்கத்துல ஒரு கனவு உடல் உருவாக்கி, சித்தத்துல இருந்து மெமரிஸ்ல ஒரு கனவு உலகம் உருவாக்கி அதுல உலாவிட்டு வரேன் நான். அந்த கனவு உலகத்துல நான் ஒரு எக்ஸாம்ல காப்பி அடிச்சிட்டேன். ஆனா எழுந்து பார்த்தா நான் அப்படி இல்லை, நேர்மையான ஆளு. அப்போ அந்த காப்பி அடிச்ச எனக்கு நான் தண்டனை கொடுக்க முடியுமா? நான் தான் ஆனா நான் இல்லையே, அது தெரியுது இல்லையா? அப்போ கனவுல ஒரு நான், உறக்கத்துல ஒரு நான், விழிப்புல ஒரு நான் வந்து போகுது. ஆனா வந்து போனது நீ அறிந்த இல்லை. இந்த வந்து இது 3க்கும் நீ சாட்சியா இருந்ததுனால தான் அது நான் தான், ஆனா அது விழிச்சிருக்க நான் இல்லை அதுன்னு சொல்ல முடியுது. அப்படின்னா நீ யாரு? இதை 3ஐயும் பார்த்த சாட்சி துரியம் அப்படின்னு சொல்லி மாண்டூக்கிய உபநிஷத் வந்து அந்த சாட்சி சைத்தன்யத்தை காட்டி கொடுக்குது. அப்போ சாட்சி சைத்தன்யம் தான் நான் என்ன யாரை அடையாளம் பார்த்துக்கிட்டேன்? இந்த பிம்பமா அடையாளம் பண்ணிக்கிட்டேன். பிம்பமா அடையாளம் பண்ணதுல என்ன பிரச்சனைன்னா, இப்போ நான் வந்து போய் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல போறேன். அங்க விதவிதமான கண்ணாடிகள், ஒரு கண்ணாடி என்ன நீளமா காட்டுது, ஒரு கண்ணாடி குண்டா காட்டுது, ஒரு கண்ணாடி கிராக் ஆகி காட்டுது. இந்த விழற ஒரு பிம்பமும் வந்து அது ஒரு நான்னு சொல்லி, அது நான் குண்டு, நான் ஒல்லி, நான் உடஞ்சி சிதறி போனேன் இப்படிலாம் சொன்னா அபத்தமா இருக்கு இல்லையா? அப்ப சித்தாகிய நான் இந்த விழுந்த இடம், பிரதிபலித்த இடத்துல மனசுல இருக்கிற சித்தத்துல இருக்கிற விஷயங்களை வச்சு நான் இந்த ஒரு நபர், நான் இந்த பர்சன் என்னை அபிமானித்து அதனுடைய அழுக்குகள், அதுல இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் என் மேல சுமத்திட்டு நான் இப்படிப்பட்டவன்னு சொல்லுது. ஆனா உண்மையில யாரு? நான் சித்து. இப்போ இங்க கூட கேள்வி வரும், ஆனா அது நான் தானே அப்படின்னு. இப்போ அந்த சித்தை பத்தி ஒரு உண்மை சாஸ்திரம் சொல்லுது. இந்த சித்தன் என்பது சைத்தன்யம். எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று, அந்த எறும்புக்கு ஒன்று, கொசுவுக்கு ஒன்று, அப்படி இதே இல்லை. ஒரே சைத்தன்யம்தான் பல உடல்களில் இருக்கிற அந்த கரணத்தில் பல நான்களாக எழுந்திருக்குது, பிம்பமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒரே சைத்தன்யமா? நான் தான் எல்லா உடல்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேனா? அப்ப அந்த ஒரே சைத்தன்யம் ஆகிய நான் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது. அதுதான் பரம்பொருள், அதுதான் கடவுள், அதுதான் பரபிரம்மம். அந்த சாக்ஷாத் கடவுள் அதுதான் நீ. ஆனா நீ எங்க ஐடென்டிஃபிகேஷனை வச்சுட்ட? பிம்பத்துல வச்சுட்ட அப்படின்னு சொல்லி நீ ஒரிஜினலா சித்து, அந்த சித்து தான் அந்த கடவுள் அப்படின்னு காட்டி கொடுக்கறது தான் சாஸ்திரத்தினுடைய வேலை. அதை தான் ஒரு குரு உபதேசித்து காட்டுவார். சித்து ஆகிய இந்த சைத்தன்யம் எப்படின்னா, ஒரு நடிகர் அவர் வந்து 3 டிஃப்ரெண்ட் செட்டில் போய் 3 வேஷம் போடுறாரு. ஒரு இடத்துல வில்லனாக இருக்காரு, ஒரு இடத்துல பாடகனாக இருக்காரு, ஒரு இதில் வந்துட்டு ஒரு சமையல்காரராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த 3 செட்டில் மட்டும் அவரை பார்த்துட்டு, நீங்கள் யாருங்க? நீங்கள் வந்து சிங்கரா இல்லை குக்கா இல்லை நீங்கள் இந்த வில்லத்தனம் பண்ணுறவரை யார் நீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? 3மே நான் இல்லை, நான் தான் அது, ஆனால் அது நான் இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா? அப்போது இந்த ஒரு உடலிலும் நான் சொல்லி இருக்கிற அந்த சாக்ஷாத் கடவுள் தான் அங்கே நான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அதுதான் அவரான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பிம்பம்னு சொல்லும்போது கூட பிம்பம் வேற சைத்தன்யம் வேறன்ற மாதிரி 2 இருக்கிற மாதிரி ஒரு வந்துடும். ஆனால் அது ஒரு புரிதல். உண்மையான அங்கே புரிதல் என்ன இருக்கணும்னா, இந்த சித்துக்கும் இந்த அகங்காரத்துக்கும் உள்ள ரிலேஷன் பானை களிமண். சித்து களிமண்னா பானை அகங்காரம். சித்து இந்த ஆக்டர்னா போட்ட வேடம் தான் அகங்காரம். அது ரெண்டும் வேற வேற இல்லை, அதுதான் இதுவாக இருக்கிறது. ஸோ அகங்காரம்ன்றது ஏதோ நான் ஒரு பிம்பம் தான் நினச்சிடக்கூடாது. சாக்ஷாத் அந்த சித்து தான் அகங்காரமாகவே இருக்கிறது. அந்த ஆக்டர் தான் அந்த ரோலில் இருக்கிறாரு. அப்போது அகங்காரமாகிய நான், இந்த மனசு சுத்தமாக இல்லைன்னா, இந்த அகங்காரமாகிய நான் நீதான் அந்த பரம்பொருள்னு தெரிஞ்சாலும் இந்த மனம் என்னும் கண்ணாடியை சுத்தம் செய்யலைன்னா இந்த அகங்காரம் ராவணன் மாதிரி 10 தலை விரிச்சு ஆடும். அந்த ராவணன் வந்து ஒரு பிரம்மஞானி. ராமாயணத்துல அவன் இந்த ஞானத்தை பெற்றிருந்தும் அவன் ஒரு அதர்மியாக இருந்தான். இந்த ஞானம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அனதர் ஃபெதர் ஆன் த ஹேட் அப்படின்வாங்க. நான் பல விஷயம் கற்று தேர்ந்திருக்கிறேன், உபனிஷத்துல இருக்கிற பிரம்ம ஞானமும் எனக்கு தெரியும் அப்படின்னு. கடவுள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஞானமாக தான் வச்சுக்குமே தவிர அதை
மனதளவில் புத்தி அளவில் உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி நான் கடவுள்னா எப்படி நடந்துக்கணும், அவர் கருணையே வடிவானவர், தர்மமே வடிவானவர், அப்படிலாம் இருந்திருக்கணும் ஒரு ஞானி. அப்படி இல்லாம ராவணனா இருக்குன்னா சித்த சுத்தி, மன சுத்தம் இல்லாதது. அதனால துளசிதாசர் முதல்ல சொல்றாரு, குருவின் பாத துளிகளால் என் மனம் என்னும் கண்ணாடியை சுத்தம் செஞ்சுக்கிட்டு நான் இதை எழுதுறேன். எதை சொல்ல போறேன்? ரகுவரனின் விமல யச, மலமில்லாத, மலம் என்றால் அழுக்கு, விமல என்றால் குற்றம் குறையில்லாத அந்த மகேஸ்வரன், அந்த ரகுவரன், அந்த ராமனுடைய புகழை நான் பாட போறேன். யார் அந்த ராமன்? ஜோதாயக பலச்சார, எனக்கு வாழ்க்கையின் 4 பலன்கள், தர்ம அர்த்த காம மோட்சம். நான் எதை ஒருவன் நாடினாலும் அங்க நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறார், கர்ம விதிகளாக இருக்கிறார். அப்போ ஒருத்தன் மோட்சம் நாட்டம் இல்லாமல் பணம் தான் வேணும்னு ஓடி அதுக்காக உழைத்தாலும் அவனுடைய உழைப்புக்கும் கர்ம பலனுக்கும் ஏற்ப அவனுக்கு அங்க அந்த பணத்தையும் கொடுப்பது அந்த ராமன் தான், அந்த ஈஸ்வரன் தான் இல்லையா. இப்போ கீதையில பகவான் சொல்றாரு, யார் யார் எந்த தேவதையை வழிபட்டாலும் அந்தந்த தேவதையா இருந்து அவங்களுக்கு அருள் புரியறது நான் தான்டா அப்படின்னு சொன்னார். அந்த ஈஸ்வரன் தான் நீ எதை நாடி ஓடினாலும் அந்த இடத்துல உனக்கு உழைப்புக்கேற்ற கர்ம பலனுக்கேற்ற பலனை கொடுத்து உனக்கு கொடுக்குறார். இப்போ 4 பலனையும் கொடுக்கும் அந்த ராமரை புகழை பாடுகிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? புத்தி ஹீன தனு ஜானிகே, என்னுடைய புத்தி ஹீனமா இருக்கு, அதுல ஸ்ட்ரென்த்தே இல்லை. இந்த ஞானம் வந்தும் இந்த ஞானத்தினுடைய அடிப்படையில புத்தி ஸ்திரமா நிற்கணும். புத்தி ஸ்திரமா இருந்தாதான் மனசினுடைய விருப்பு வெறுப்புகளை என்னால் புத்தி சொல்லி மனசுக்கு டிசிஷன் பண்ணி கொடுக்கும். புத்தி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இப்போ அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் நடந்தா மாதிரி ஆயிடும். அப்போ மனம் பற்றுனால துரோணரையும் பீஷ்மரையும் நான் சண்டை போட முடியாது, அதனால சண்டையே போட வேண்டான்னு மனசு ஆசைப்படுது. இப்போ புத்தி என்ன பண்ணுது, மனசோட சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த போர் தர்மமானதுன்னு தெரிஞ்சும் அவன் சாக்கு போக்கு சொல்றான். போர்னா குல நாசம் ஆயிடும், ஐயோ பெரிய பாவம் பண்ணியிருப்போம், நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டு நம்ம ஆட்சி செய்யலாமான்ட்டு அந்த புத்தி மனசோட சேர்ந்து சாக்கு போக்கு சொல்லி அதன் இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையிலேருந்து நழுவிடும். இப்போ ஞானத்தில் நான் ஸ்திரமாக இருக்கணும்னா புத்தியை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அதுக்கும் மன சுத்தம் வேணும். அதனால இங்கே என்ன சொல்றாரு? புத்திஹீன தனு ஜானிக்கே சுமிரவு பவனகுமார, பவனகுமாரன் ஹனுமன், அவர் தான் ஸ்திர புத்திக்கு, அவர் தான் அடையாளம். நான் அவரை ஸ்மரணம் செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கிட்ட என்ன கேட்குறாரு? பல புத்தி, பலமான புத்தின்னு எடுத்துக்கலாம், உடல் பலமும் ஸ்திர புத்தியும் கொடுங்கள்னு எடுத்துக்கலாம். பல புத்தி, வித்யா, வித்யா என்றால் அறிவு. அவர்கிட்ட எந்த அறிவை கேட்கறது? நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அறிவெல்லாம் அவர்கிட்ட போய் எதுக்கு இதை கேட்கணும், இது நான் காலேஜில் போய் படிச்சுக்கணும். அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரே அறிவு தான் இருக்குது, பிரம்ம வித்யா. அந்த நான் யார், நான் தான் அந்த பிரம்மன்ற அந்த பிரம்ம வித்யாவை எனக்கு நல்லா காட்டி கொடுங்கன்ட்டு கேட்குறாரு. பலபுத்தி வித்யா தேகு மோகின், எனக்கு கொடுத்து அரகும் கிளேஷ விகாரம், கிளேஷ விகாரங்களை ஹர என்றால் அழித்து விடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. கிளேஷம்னா டிஃபெக்ட்னு அர்த்தம். என்ன டிஃபெக்ட்? ஒரிஜினலாக இருக்க ஒரு அல்ப ஜீவனை போய் நான் சொல்லிட்டேனே, நான் பரம்பொருள், நான் இந்த ஜகத்தையே தோற்றி காத்து அழிக்கும் பரம்பொருளாகவே சாட்சாத் நான் இருந்துக்கிட்டு ஒரு அல்ப ஜீவனோட அடையாளம் செய்து கொண்டு அதனுடைய அழுக்குங்களை வைத்துக்கிட்டு அதனோட அடையாளம் பண்ணிட்டேனே, அந்த கிளேஷமும் அதனால ஒரு விகாரம் என்னன்னா சம்சாரம். நான் இவ்வளவுதான் நினைச்சு, இந்த சின்ன அகங்காரம் தான் நான் நினைச்சு, இந்த அகங்காரத்தை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக இந்த உலகத்துல அலையிறேன். இருக்கிறதுலேயே மேன்மையான வஸ்து எதுவோ அதுதான் நான். ஆனா நான் என்னை எவ்வளோ சின்னதா நினைச்சு அதை உயர்த்துறதுக்காக இந்த உலகத்துல ஒரு சம்சாரியா ஓடுறேனே, அந்த கிளேஷ விகாரத்தை நீக்குங்கள் அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு ஜெய் ஹனுமான ஞான குணசாகர ஜெய கபீச திகுலோக உஜாகர, முதல் வரி ஹனுமான சரிசா. இப்போ ஜெய் ஹனுமான், எப்பவுமே வெற்றியே காணும் அந்த ஹனுமனுக்கு வெற்றி சொல்லி ஞான குணசாகரன் அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல எடுத்தோன்னே எப்பவுமே அந்த ஒரு பாடல் எழுதும்பொழுது எந்த தெய்வத்தின் மேலே நம்ம பாடுறோமோ
அவர்களுடைய உருவ அங்கே வர்ணனை இருக்கும். ஏன்னா ஒரு பாடலை பாடும்போது நம் மனதில் அந்த இறைவனை தியானம் செய்யறதுக்கு அந்த உருவம் எனக்கு வேணும். இப்போ இங்கே உருவத்தை வர்ணனை செய்வதோடு அவருடைய குணாதிசயங்களும் கொடுக்குறாரு. முதல்ல அவர் கொடுக்குற குணாதிசயம் ஞான குண சாகரன். இப்போ ஞானம்ன்ற பிரம்ம ஞானம் தான். ஆனால் அனுமன் எல்லாத்தையுமே படிச்சு வரும். அது நம்மளே பார்த்தோம். அங்கே கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமர் லக்ஷ்மணன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோன்னு ராமர் பார்த்து சொல்கிறாரு லக்ஷ்மணன்ட்ட, டே இவர் 4 வேதத்தையும் கரைச்சி குடிச்சுப்பார் போல இருக்குடா, சாம வேதத்தில் கரை கண்டவராக இருக்கு, எப்படி பேசுகிறாரு இவர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போது நம்மளும் பார்க்குறோம், அவர் நவ வியாக்கரண பண்டிதர். வியாக்கரணம்னா இலக்கணம். அந்த மொழிக்கு 9 வகையான இலக்கணம். நம்ம ஒரு இலக்கணத்துக்கே திக்குமுக்கான்னா அவர் 9 இலக்கணத்தையும் படித்தவர். இப்போ சொல்லின் செல்வர், அவ்வளோ அழகாக பேசுவார். அந்த சொல்லின் செல்வர் ஹனுமன். அப்படி அவர் அந்த வேதங்களுடைய அங்கம் உபாங்கம்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் கற்று தேர்ந்தவர், பண்டிதர் அவர். ஏன்னா அவரே சொல்கிறார், யோசிக்கிறார் ஒரு இடத்துல, சீதாட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பண்டிதனை மாதிரி பேசிட்டா அவங்களுக்கு டவுட் வந்துடும், சாதாரண ஒரு ஆசாமியாக போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் இல்லையா. அப்போது எப்படிப்பட்ட ஞானவான், குணவான். இந்த குணம்தான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். இப்போ குணம்னா பகவத்கீதையில் 20 நட்பண்புகள் பகவான் சொல்கிறாரு. அந்த 20 நட்பண்புகளுக்கும் ஒரு எம்பாடிமெண்ட், ஒருத்தரை காட்டுங்க அப்படின்னா ஹனுமனை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்கிறாரு அமானித்துவம். அமானித்துவம் நான் எனது இல்லாமல் இருத்தல். எங்கேயாவது ஹனுமன் ஒரு இடத்துலையாவது எனக்குன்ட்டு எதையாவது செஞ்சாரா? எல்லாமே அந்த ராமர் சீதைக்காக தான். இறைவன் அர்ப்பணமாகத்தான். நான் நினைப்பது சொல்வது செய்வது எல்லாம் இறைவனுக்காக அப்படின்னு இறைவனுக்கு அர்ப்பணமாக. அமானித்துவம், அதம்பித்துவம். எவ்வளோ சாகசம் பண்ணிட்டு வந்தோம், ராமர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? நான் லங்கையை எரிச்சிட்டேன், நான் ராவணனை பயப்படுத்திட்டேன், ஒன்றும் இல்லை. அவர் கேட்க விரும்பியது சீதையை பற்றி மட்டும், அதை மட்டும் பேசினார். அதம்பித்தம், தம்பமே கிடையாது. அஹிம்சா, அவரா போய் யாரையும் ஹிம்சப்படுத்த மாட்டார். அந்த போர்ல கூட அந்த அக்ஷயகுமாரன் சின்னவனா இருக்கானே, கொல்லக்கூடாது, அந்த லங்கா தேவி ஒரு பெண்ணாச்சே, என்னோட பலத்தை காட்டக்கூடாதுன்னு இடது கையில அடிக்கிறார். ஹிம்சா, யாரையும் ஹிம்சைப்படுத்த மாட்டாரு. சாந்தி, சாந்தினா பொறுத்து கொள்ளும் தன்மை. அவரை துன்புறுத்துறாங்க, அந்த பிரம்மாஸ்திரம் கட்டிடுச்சுன்னு நினச்சி கயிறில் கட்டி, அதுங்கெல்லாம் ராட்சசர்கள் எப்படி நடந்துக்குங்க, அவரை வாயால் நையாண்டி செய்கிறதும் குத்துறதும் எல்லாம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் ராமருக்காக. அந்த சாந்தி, மற்றவர்களுடைய பிழைகளை குறைகளை பொறுத்து கொள்ளும் தன்மை சாந்தி. ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா நேர்மை. நேர்மைனா என்னுடைய மனதின் எண்ணங்களும் என் வாயில் வரும் சொல்லும் நான் செய்யும் காரியமும் ஒரே கோட்டில் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று. அதுதான் ஆர்ஜவம். ஆச்சாரிய உபாசனம், குருவின் உபாசனம்னா குரு சொல்லி கொடுக்கறத அப்படியே தலை மேலே வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறது. அவர் சொல்கிறத மனதாலையும் புத்தியாலையும் உள்வாங்கி கொள்ளணும். புத்தியில் உள்வாங்கிட்டு மனசில் விட்டுறக்கூடாது. உணர்வு பூர்வமாக அவர் இப்படிலாம் வெறுப்புகளை கடைப்பிடிக்கிறது, விடுவதற்கு கர்மயோகம் கடைப்பிடிக்கணும்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு உள்வாங்கி வாழ்கிறது. அதுதான் அந்த ஆச்சாரியோபாசனம். சௌச்சம், அதாவது தூய்மை, மனதும் உள்ளும் புறமும் தூய்மையாக எடுத்து கொள்ளுதல், அது தூய்மை. அவர் எப்பவுமே வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருப்பார், அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக இருப்பார். சௌச்சம். ஆத்ம வினிகிரகம், ஆத்ம வினிகிரகம்னா அந்த இன்டெகிரிட்டி, என்னை என் கட்டில் வைத்து கொள்வது, என் மனம் போன போக்கில் போகாமல் நான் சொல்லும் வழியில் என் மனம் போக வேண்டும். ஆத்ம வினிகிரக. இந்திரிய அர்த்தேஷு வைராகியம், என்னுடைய இந்திரியங்கள், ஞான இந்திரியம் கர்ம இந்திரியங்களுக்கான அர்த்தங்கள், அதாவது அது அனுபவிக்கும் பொருள்களின் மீது வைராகியம், பற்றின்மை. பற்றின்மைனா அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய மனநிலை கலவரம் அடையாமல் இருக்கிறது. இந்திரிய அர்த்தேஷு வைராகியம். அனஹங்காரம், இது இந்த இடத்துல அகங்காரம்ன்றது அந்த திமிரை தான் சொல்லுது. ரொம்ப நான் தான் அப்படின்ட்டு அந்த நான் மேலே வச்சிருக்கிற அந்த அபிமானத்தை குறைத்து கொள்ளுதல், அடக்கி கொள்ளுதல். அனஹங்காரம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். இந்த மோட்ச பாதைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் சில பேருக்கு டவுட் வரும், ஐயோ மோட்சம்னா அப்புறம் ஜென்மம் இல்லாமல் போயிடுமே, அனுபவிக்க நான் இல்லாமல் போயிடணும். அப்போது இந்த பிறவி எடுத்து இங்கே வாழுறோம்ல, இந்த பூமியிலையோ இல்லை ஸ்வர்க்கத்துலேயோ,
அந்த பிறப்பு, மிருத்யு, இறப்பு, ஜரான்ற வயோதிகம், வியாதி, இதுதான் இந்த வாழ்க்கை. இது இதுல இருக்கிற இந்த பிறப்புன்ற வாழ்க்கையில இருக்கிற துக்க தோஷத்தை நீ எப்பவும் நினைவுல வச்சுக்கோ. இது துக்ககரமான உலகம். நீ எவ்வளவு சுகம் அனுபவித்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த சுகத்துக்கு பின்னாடி ஒரு துக்கமும் இருக்கும். அது இழந்துடுவோமோன்ற பயம் இருக்கும். அதனால இது துக்க தோஷத்தை எப்பொழுதும் நாம் மனசுல ஸ்மரணம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். துக்க தோஷம். அப்புறம் அசக்திர். அசக்திர்னா தீவிரப்பற்று, தீவிரமான ஒரு நான் எதையாவது அடைஞ்சே ஆகணும், இது நான் விட்டுறக்கூடாதுன்ற அந்த தீவிரம் இல்லாமல் இருத்தல். எது மேலேயும் மோட்சத்தின் மேல தீவிரம் இருக்கலாம், இந்த உலக விஷயத்தின் மேல தீவிரப்பற்று இல்லாமல் இருந்து கொள்ளுதல். அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு, புத்திரன் குழந்தைகள், தார மனைவி இல்லாட்டி கணவன், கிரகா அப்படின்னா என்னுடைய சொத்து பத்து இதெல்லாம். இது மேல அனபிஷ்வங்க, அபிஷ்வங்கம்னா ஒரு அன்பு கருணை, அது மேல இருக்கிற அக்கறை. அனபிஷ்வங்கம்னா அது ஓவரா போறது. இப்போ என்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புன்னு சொல்லி குழந்தை, குடும்பம், பொருட்களை நான் கவனித்து கொள்வேன், அன்பு செலுத்துவேன். ஆனா அது பற்றா பாசமா மாறி என்னை பிடிச்சு வச்சிடக்கூடாது. அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், ஐயோயோ அப்படின்ற இது இருக்கக்கூடாது. அதான் அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு. நித்தியம், அதெல்லாம் அநித்தியம், நித்திய வஸ்து ஏகம் பிரம்மம் அப்படின்றதுல அந்த நித்தியத்துல ஸ்திரமா இருக்கணும். அப்புறம் சமசித்தத்துவம், இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு. எனக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ கர்ம பலன் எது என்னை அடைந்தாலும், நானா தேடி போகாமலும் சிலதெல்லாம் என்கிட்ட வந்து சேருது, அப்பவும் மனம் சமசித்தத்தில் இருக்கணும். நம்ம இதெல்லாமே அனுமனை பத்தி பார்க்கும் பொழுது பார்ப்போம். அவர் பிரம்மச்சாரி, குடும்பம்லாம் கிடையாது. ஆனா தனக்குன்ட்டு தன் மேல பற்று இல்லாம இருந்தாரு, மன தூய்மையோட இருந்தாரு. எங்கேயுமே அகங்காரமோ தம்பமோ கிடையாது. எல்லா இடத்துலையும் அவரு கோபப்பட்டா அவரே தன் கோபத்தை அவரே தன்னையே ஆலோசிச்சு விசாரிச்சாரு. அப்புறம் இந்த சீதையை தேடி போகும்போது அந்த அரக்கர்களின் ராவணனின் 700 மனைவி 7000 மனைவிகள் ஏதோ எல்லாம் பார்த்துட்டாரு. அப்புறமா யோசிக்கிறாரு, இவ்வளோ பெண்கள் இன்னொருத்தன் மனைவியை போய் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு. அப்புறம் யோசிக்கிறாரு, சீதை ஒரு பெண்கள் கூட்டத்துல தேடாம நான் எங்க தேடுவேன், என் கண் அதை பார்த்தாலும் மனம் கலங்கப்படல அப்படின்னு தன்னுடைய தர்மம், தன்னுடைய பிரம்மச்சரியம், தன்னுடைய அந்த தபஸ்லாம் எப்பவுமே ஒரு கண் இருக்கு அவருக்கு. நம்ம எப்பவுமே அந்த தர்ம வழியில இருக்கோமான்ட்டு. இப்போ அதுதான் அந்த சௌச்சம், இந்திரியார்தேஷு வைராகியம், அந்த ஆத்ம வினிகிரகம்ன்றது அதுதான். தன்னுடைய செயல்பாட்டை விசாரித்து அதை எப்பொழுதும் சீர்தூக்கி பார்த்து சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு பார்க்கறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, மயி அனன்ய யோகேன பக்தி ரவ்ய பிசாரினி. என்னை தவிர வேறொன்றின் மேல் பற்றில்லாமல் நெறி பிழாத பக்தி, இறைவன் மாட்டியிருக்கும் அந்த பக்தி. ஒரு கர்ம யோகியா இறைவன் யார், நான் தான் சாக்ஷாத் இறைவனே நானா இருக்கிறான்னு தெரியாத வரைக்கும் அவரே கதின்னு அவருக்கு சேவகனா இருக்கிறார் இந்த ஹனுமன். அந்த ராமரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் தான் ராமர்னு தெரிஞ்சுக்கிறார். ஸோ அந்த கர்ம யோகி எப்படி இருக்கணும்னு இங்க பகவான் பகவத்கீதையில சொல்ற 20 நட்பண்பை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அதுல என்ன சொல்றாரு, இறைவன் இங்க மையின்னு சொல்லும் போது கிருஷ்ணரா சொல்ல, பகவானா இறைவனா சொல்கிறார். என் மேல நெறி பிழலாத பக்தி இல்லைன்னா இதெல்லாம் கடைபிடிக்கிறது கஷ்டம். அதனால்தான் சொல்றாரு பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, விவிக்த தேசே சேவித்வம் அரதி ஜன சம்சதி. இந்த மோட்ச பாதைக்குள்ள வந்துட்டியா, நீ கொஞ்சம் தனிமை நாடி போ, இந்த உலகத்திலேயே போய் விழுந்துராத அப்படின்னு சொல்றாரு. அரதி ஜன சம்சதி, கூட்டம் கும்மாளம் கோயில் இதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தோம்னா அங்கதான் மாட்டிக்குவோமே தவிர இந்த நற்பண்புகளை ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் கூட என்னால பண்ண முடியாது. அதனால விவிக்த தேசே சேவித்வம் அரதி ஜன சம்சதி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்ஷனம். அத்தியாத்மம்னா தான், செல்ஃப். செல்ஃப் பற்றிய நாலேஜ்ல நித்தியத்துவம், இதை ஸ்திரமா பிடிச்சுக்கோ, இந்த ஞானத்திலேயே நிலையா நில்லு அப்படின்னு சொல்றாரு. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்ஷனம். தத்துவம் எது அப்படின்னு, தத்துவம்னா எது, அந்த பிரம்மம், அதுதான் நான். அந்த பிரம்மம் அதுவே சத்து, அது அனந்தமாக இருக்கிறதுலாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அந்த தத்துவ ஞான அர்த்தம், அந்த தர்ஷனம். இதை விட்டுறாத, கத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது.
இதுல நிலையா நில்லு. ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஞ்ஞானம் அத அந்நியதா. இதுதான் ஞானம்னு சொல்றாங்க அர்ஜுனா, மற்றதெல்லாம் அஞ்ஞானம்னு சொல்லிட்டார். இப்போ இங்க என்ன அர்த்தத்துல இந்த இடத்துல ஏன் இதை நட்பண்புகளையே ஞானம்னு சொல்றார் பகவான், இன்னும் ஞானத்துக்கே வரல. கடைபிடிக்க வேண்டிய நட்பண்புகளே ஞானம்னு பகவான் கீதையில ஏன் சொல்றாருன்ட்டு நம்மளுடைய குரு அவருடைய பகவத்கீதை ஸ்பீச்ல ரொம்ப அழகா ஞானம் நேயம்னு வச்சு அதை விளக்கியிருக்கார். ஸோ நட்பண்புகள் இல்லாமல் அந்த அடைய வேண்டிய ஞானமே எனக்கு ரீச் ஆகாது. இதுதான் பிரிட்ஜ். அப்போ நட்பண்புகள் வேணும். அதனால தான் மனம் என்னும் கண்ணாடியை தூய்மை செய்கிறது. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஞான குணசாகரன்ட்டு ஞானத்தையும் குணத்தையும் முதல்ல தூக்கி காட்டுறார் துளசிதாசர். அப்படிப்பட்ட ஜெய ஹனுமான் ஞான குணசாகர ஜெய கபீச. கபி என்றால் குரங்கு, குரங்குகளின் ஈசன் அப்படின்னு சொல்றாரு. தலைவன், சுக்ரீவன் தான் தலைவன் இல்லையா? ஆனா இங்க குரங்குன்னு எதை சொல்றாருன்னா இந்த மனசு. இந்த மனசு வந்து குரங்கு மாதிரி ஒரு ஒரு உணர்வுக்கும் ஆசைக்கும் அங்கேயும் இங்கேயும் தாவி கொண்டு சஞ்சலம் ஹீ மனக, இந்த மனம் சஞ்சலப்பட்டுத்தான் இருக்கும்னு பகவானே கீதையில சொல்றார். அதனுடைய ஸ்வபாவம், அது இயல்பு அது. ஆனா அதே மனசை அவரே சொல்றார் பகவத்கீதையில, அபியாசத்தால் நீ கட்டுப்படுத்தலாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். அப்போ கர்ம யோகம்ன்ற அந்த அபியாசம்னா பிராக்டிஸ். மனசை கட்டுப்படுத்த, என் கட்டுக்குள் வைக்க நான் பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இந்த கர்ம யோகம். பண்ணா அந்த மனசே அதே குரங்கு ஆஞ்சநேயரா இருக்கும். இப்போ அவர் உருவம் ஏன் குரங்கா கொடுத்தாங்கன்னா இந்த மனசை தான் அவர் உருவகப்படுத்துறாரு. இந்த மனசு எப்போ தூய்மை அடைந்து எப்போ அது வந்து கட்டுப்பாட்டில் ஒழுக்கமாக இருக்கிறதோ அது அனுமன் மாதிரி இருக்கும். அது இருந்தால் அந்த இடத்துல ஜெயம்தான், அந்த ஞானம் சித்தம் தான். அப்போ அதை தான் சொல்றான் ஜெய கபீச திகுலோக உஜாகர, 3 லோகத்தையும் ஒளிர்விப்பவர் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம அடுத்த வாரம்